7.5 விழுக்காடு உள் இடஒதுக்கீடு தன்னால் தான் வந்தது போல் புலம்பி திரிகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். விரிவான விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்? விவரங்கள். சரவணன் வணக்கம். 7.5% உள் இடஒதுக்கீடு தன்னால் தான் வந்தது என்பது போல புலம்பி திரியும் பொம்மை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு தனது கடும் கண்டனத்தை அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே. பழனிசாமி தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் நித்தம் ஒரு போய் அடுத்தவன் பெற்ற குழந்தை தன் குழந்தை என்று சொந்தம் கொண்டாடும் புத்தி, தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் நெருங்க நெருங்க பயத்தில் பிதற்றிக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். இன்று சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற ஒரு விழாவில் 7.5% உள் இடஒதுக்கீட்டை திமுக அழுத்தத்தால் தான் கொண்டு வந்தது போன்ற ஒரு மிகப்பெரிய பொய்யை கட்டமைத்துள்ளார். அரசு பள்ளிகளில் படிக்கும் ஏழை எளிய நடுத்தர மாணவர்களின் மருத்துவ கனவை நிறைவேற்றுவதற்காக மாணவர்களே பெற்றோர்களோ எதிர்க்கட்சியினரோ கோராத போது எனது மனதில் உதித்த இந்த திட்டத்தை நிறைவேற்ற ஆளுநரின் ஒப்புதலுக்கு காலதாமதமானதால் அந்த நடப்பு கல்வி ஆண்டிலேயே நிறைவேற்ற வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்ட தரத்தில் உள்ள உரிமையை பயன்படுத்தி இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக 7.5% உள் இடஒதுக்கீட்டை நிறைவேற்ற அரசாணை வெளியிட்டேன். சத்துணவு திட்டம் என்றால் புரட்சித் தலைவர், தொட்டில் குழந்தை திட்டம் என்றால் புரட்சித் தலைவி அம்மா, 7.5% உள் இடஒதுக்கீடு என்றால் எனது தலைமையிலான அரசு என்று எங்களது சாதனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஏற்கனவே நான் முதலமைச்சராக இருந்தபோது சென்னை மாநகராட்சி பள்ளிகளுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை தனியார் பங்களிப்புடன் அமல்படுத்தினேன். இந்த திட்டத்தையே உல்டாவாக்கி இந்த முதலமைச்சர் தான் புதிதாக கொண்டு வந்தது போல் தம்பட்டம் அடித்து வருகிறார். 2021 முதல் 4.5 ஆண்டு காலமாக தூங்கிவிட்டு 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக்கிவிட்டு நிதியை பெருக்குவதற்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்துவிட்டு ஆட்சி முடியும் தருவாயில் கடந்த 3 மாதங்களாக பல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாமலேயே அடிக்கல் நாட்டுவது, ஒப்பந்தம் கோருவது, மக்களின் வரிப்பணத்தில் விளம்பரம் தேடுவது போன்றவைகளால் தமிழக மக்களை ஏமாற்றலாம் என்று ஸ்டாலின் மனப்பால் குடிக்கிறார் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். தான் ஒரு முதலமைச்சர் பதவியை வகிக்கிறோம் என்ற எண்ணம் கூட இல்லாமல் வாயை திறந்தால் பொய் சொல்வதை வாடிக்கையாக கொண்டு செயல்படும் ஸ்டாலின் அவர்களின் பேச்சு இனி தமிழக மக்களிடம் எடுபடாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இடம்பெற்றக்கூடிய விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.